அப்படி யாரை முக்கியமாக பார்க்க போகிறேன்னு தெரியல. சரி, டேக் கேர், பாய். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் ஒரு முக்கியமான ஆளை தான் பார்க்க போயிட்டுருக்கேன். அந்த நாட்கள் ஐஏஎஸில் ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சுட்டு ஆப்ஷனல் எக்ஸாமுக்காக பொறுப்பு இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி நான் பண்ண ஒரு விஷயம் என் லைஃப்பையே எப்படி மாற்றோன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, சிவகுமார் அண்ணா? ஆமாம். நான் ராஜேஷ் ஃப்ரெண்ட் பேசுகிறேன். உங்ககிட்ட அவன் சொல்லியிருப்பானே. தெரியும், சொன்னான். ஃபோனில் எதுவும் பேச வேணாம், நேரில் வா பேசலாம். சரி. நான் சொன்ன இடத்துக்கு வந்துடு. நான் வந்துடுறேன். ஓகே. நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பினா 3வது வீடு. 1 மணி நேரம்தான். சரியா? 500 கொடு. ஓ. உங்கள் பேர்? இது உங்களுக்கு எத்தனை தடவை? இன்னைக்கு மட்டுமா இல்லை இது வரைக்குமா? ஹலோ மச்சான், சந்தோஷ் பேசுகிறேன்டா. சொல்லுடா. ஒரு சின்ன டவுட்ரா. உனக்கு தான் இந்த சைக்காலஜி பற்றிலாம் தெரியுமே. என் ஃப்ரெண்டோட அம்மா செத்து போயிட்டாங்கடா. அவங்க செத்து போன பிறகும் அவங்க இருக்கிற மாதிரியே அவன் கண்ணுக்கு தெரியுதுடா. அந்த டிசீஸ் பேர் என்னடா? என்னடா பண்ணுறது? செத்த பிறகும் இருக்கிற மாதிரி தெரியுறாங்களா? ஆமாடா. டேய், அந்த டிசீஸ் பேர் இல்யூஷன். சரி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். ஹாலுசினேஷன். என்ன சொன்னீங்க? நீங்க சொன்ன டிசீஸ் பேரு ஹாலுசினேஷன். இல்லையே. ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு வேற மாதிரி தெரிஞ்சா அது இல்யூஷன். எதுவுமே இல்லாத அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா ஹாலுசினேஷன். Hallucination means perceiving an object which has no reality. படிச்சிருக்கீங்க போல. நீங்க எப்படிங்க? நீங்களும் தானே படிச்சிருக்கீங்க. நீங்களும் தானே படிச்சிருக்கீங்க. It's hallucination. ச்சே, அவங்களுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியலையே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? எல்லாம் தெரியும், உக்காரு. நேற்று நீங்கள் சொன்ன ஆன்சர் ரெஃபர் பண்ணி பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக இருக்கு. நான் பிஎஸ்சி சைக்காலஜி கரஸ்ல படிச்சிருக்கேன். நானும் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கேன்.
ஆப்ஷன் சப்ஜெக்டாக சைக்காலஜி எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம். நீங்கள் கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா? முதல்ல கதவு சாத்திட்டு வாங்க. ப்ளீஸ். என்னதான் உங்களுக்கு வேணும்? Psychology is the study of human and animal behavior. Father of psychology is Sigmund Freud. ஓகேவா? IQ equal to mental age by chronological age into 100. இங்கே இதுதான் எனக்கு புரியல. ஓ இதுவா? சரி, நான் கிளம்புறேன். ஒரு 3 daysக்கு வர வேண்டாம். அந்த 3 நாள் என்னை எதுக்கு வரவானான்னு சொன்னாங்கன்னு எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணோன்னு ரொம்ப ஹாப்பியாக போனேன். நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே கரெக்டுங்க. என்னோடய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படிங்க உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ்? எனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். அழாதீங்க ப்ளீஸ். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். நீங்க போனா எப்படி இன்னொருத்தர் அனுப்புவாங்க? உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? செல்வி. என் லைஃப்லேயே மறக்க முடியாத பேர். Age increases, fear decreases. Fear decreases and also anxiety increases. That's all. Okay? நீங்க நாளைக்கு எனக்காக கொஞ்சம் வெளியே வர முடியுமா? வெளியிலையா? ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், பரவாயில்லையா? ஏன்னா நாளைக்கு எனக்கு எக்ஸாம். அதான் உங்களை சரி, நான் நாளைக்கு வரேன். இத்தனை பேர்ல என்ன முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தது நீங்க தான். இருக்கலாங்க, ஆனால் இந்த கோயிலை எனக்கு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஒரு நிமிஷம். எல்லா மனுஷங்களையும் பொதுவாக பார்க்குற ஒரு ஆளுக்காக ஒரு பொதுவான பரிசு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் கிளம்புறேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். எக்ஸாம் எழுதினேன், அதில் பாஸும் ஆனேன். நான் பாஸ் ஆனதுக்கு காரணமே செல்வி தான். இப்போ அவங்கள தான் பார்க்க போயிட்டுருக்கேன். ஏட்டு. எஸ் சார்.
ராஜி சொல்லுமா. ஒரு ரைடுக்கு வந்திருக்கேன். வா இங்கே வேலை முடிச்சுட்டு வரதுக்கு சாயந்தரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். டியூட்டி முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் லைனில் ஏறுமா. ஏட்டு என்ன பார்க்குற? ஏத்து செல்வி ஏத்தியா சொல்லுமா. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து ஏறு. என்னது எப்படியா கேட்குறீங்க? சரி ஏத்தியா சீக்கிரம் நான் அப்புறம் கூப்பிட்றேம்மா. அந்த வீட்டுக்கு நைட்டு 1 மணி ஆனாலும் ஆள் வந்துட்டு போகிறாங்க சார். நேற்று நைட்டு கூட 3 பேரை பார்த்தேன். அந்த வீட்டில் இந்த மாதிரி நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது சார். நாங்கள் வீட்டு வேலையாக தான் இருப்போம்.